தாவேகாவில் இணைந்த உடனேயே செங்கோட்டையனுக்கு நேர்ந்த அவமானம் இது தேவையா? கொந்தளித்த அதிமுகவினர். அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் அக்கட்சி தலைவர் விஜயின் முன்னிலையில் நேற்று தாவேகாவில் இணைந்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவியை நவம்பர் 26ஆம் தேதி அவர் ராஜினாமா செய்த நிலையில் நேற்று தாவேகாவில் இணைந்தார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று குரலெழுப்பிய செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை எடப்பாடி பறித்திருந்தார். அதைத் தொடர்ந்து டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை சந்தித்ததன் காரணமாக அதிமுகவிலிருந்து கடந்த அக்டோபர் மாதம் நீக்கப்பட்டார். இந்த நிலையில் நேற்று தாவேகா கட்சி அலுவலகத்திற்கு சென்ற செங்கோட்டையன் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்து கொண்டார். அப்பொழுது தாவேகா தலைவர் விஜய் செங்கோட்டையனுக்கு தாவேகாவின் சால்வையை அணிவித்து வரவேற்றார். விஜய் தாவேகாவின் கட்சி துண்டை செங்கோட்டையனின் கழுத்தில் அணிவித்தார். பிறகு விஜய் தாவேகாவின் உறுப்பினர் அட்டையை செங்கோட்டையனிடம் வழங்க அதை பெற்றுக்கொண்டு தனது சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டார் செங்கோட்டையன். கட்சியில் இணைந்த செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்ட பலரும் ஒருவன் பின் ஒருவராக மேடை ஏறி விஜயிடம் வாழ்த்து பெற்றனர். அவர்களுக்கு சால்வை மற்றும் தாவேகா கட்சி துண்டை அணிவித்து கட்சியில் வரவேற்றார் விஜய். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செங்கோட்டையன், அதிமுகவில் எம்ஜிஆரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன். 1972 இயக்கம் தொடங்கிய போது தலைவருக்கு பின்னால் அணிவகுத்து நின்ற தொண்டர்களில் நானும் ஒருவன். 1975 கோவையில் பொதுக்குழு நடந்தபோது முழு பொறுப்பும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த பணியை தலைவர் பாராட்டும் வகையில் முடித்தேன். அதற்கு என்னை எம்ஜிஆர் பாராட்டினார். அப்பொழுது கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கட்சி 100 நாட்கள் கூட நடக்காது, 100 நாட்கள் பழம் போல் மறைந்துவிடும் என்று சொன்னார்கள். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஆட்சி நடத்தினோம். அதன் பிறகு பல்வேறு கால சூழ்நிலை காரணமாக இயக்கம் 3 கூறுகளாக பிரிந்தது. அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் வலியுறுத்தினோம். ஆனால் அந்த கருத்துக்களை செயல்படுத்த இயலவில்லை. 50 ஆண்டுகால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட இல்லாத நிலை. இது ஒரு புறம் இருக்க, தாவேகாவில் இணைந்தது பற்றி செங்கோட்டையன் கூறியதற்கு தற்போது அரசியல் வல்லுநர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். அதாவது இவ்வளவு பெரிய அரசியல் எல்லாம் படித்துவிட்டு தற்போது ஜீரோவில் இருக்கும் ஒரு தலைமை கட்சியில் இணைந்திருப்பது தற்போது செங்கோட்டையனுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பலரும் கூறி வருகின்றனர். இதுபோக செங்கோட்டையனின் செல்வாக்கு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு மட்டுமே. அவர் 9 முறை எம்எல்ஏ ஆனாலும் தொடர்ந்து கோபி தொகுதியில் மட்டுமே போட்டியிட்டு வென்றிருக்கிறார். அந்த ஒரு தொகுதிக்கு அப்பால் அவரை யாருக்கும் தெரிகின்றது என்ற நிலைதான் இன்றும் இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் கூட தற்போது செங்கோட்டையன் கிங்கில்லை. கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் என்று 4 மாவட்டங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாலும் அங்கு திமுகவுதான் பலமாக இருக்கிறது. செங்கோட்டையன் ஒரு தொகுதியை தாண்டி வாக்குகளை மாற்றும் செல்வாக்கு இல்லை என்று வல்லுநர்கள் கூறினார்கள். அதுபோக இளைஞர்களுக்கு அங்கீகாரம் மட்டுமே வாக்கு கிடையாது. தாவேகாவின் முக்கிய வாக்கு வங்கியான இளம் வாக்காளர்களும் முதல் முறை வாக்காளர்களுக்கும் செங்கோட்டையனை யார் இவர் என்றுதான் பார்க்கிறார்களாம். அவரது பாரம்பரிய அரசியலெல்லாம் இங்கு எடுபடாது என்று தற்போது கூறி வருகின்றனர். மாநில அளவில் 0 தாக்கம். கோபி தொகுதியில் கொஞ்சம் உதவலாம். மற்ற 233 தொகுதிகளில் எந்த மாற்றமும் வராது என்று அரசியல் ஆய்வாளர்கள் ஒரே வார்த்தையில் போடு போட்டுவிட்டனர். அதிமுகவிலிருந்து ஒரு மூத்த தலைவர் வந்தால் கிடைக்கும் மீடியா அங்கீகாரம் மட்டுமே தற்போது தாவேகாவிற்கு கிடைத்துள்ளது. வேறு எதுவும் சொல்லுவதற்போல் இல்லை என்று கூறுகின்றனர். அதுபோக அமைப்பு ரீதியாகவும் பெரிய பலமில்லை. தாவேகா போன்ற புதிய கட்சிக்கு அடிமட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர் தேவை. ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த
மூத்த தலைவர் வந்தால் சிம்பாலிக் வின்னிங் மட்டுமே, நடைமுறை தேர்தலில் வெற்றியில்லை என்று வல்லுநர்கள் தீர்ப்பளித்திருக்கின்றனர். சுருக்கமாக சொன்னால் செங்கோட்டையனின் இணைவு மீடியா ஹைப் மட்டுமே, தேர்தல் கணக்கில் பெரிய ஜீரோ என்று அரசியல் வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது. விஜய் ரசிகர்கள் இப்பொழுதே எதுக்கு இவ்வளவு கொண்டாட்டம் என்று கோபமாக இருக்கிறார்கள். தற்போது விஜய் உட்பட தாவேகாவின் முக்கிய நபர்கள் எல்லாம் செங்கோட்டையனின் இணைப்பால் கொங்கு மண்டலம் கைவசம் என்று கொண்டாடிய தாவேகா ரசிகர்களுக்கு இப்பொழுது இந்த செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தால் தாவேகாவிற்கு எந்த பயனும் இல்லை, செங்கோட்டையனுக்கும் எந்த பயனும் இல்லை என்று தற்போது பலரும் கூறுகின்றனர். மேலும் இவ்வளவு பெரிய அரசியல் அனுபவத்தை இவர் வீணாக்கி விட்டார் என்று பலரும் கூறி வருகின்றனர். இது போக செங்கோட்டையன் தாவேகாவில் காலெடுத்து வைத்த முதல் நாளே அவருக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது செங்கோட்டையன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வந்தபோது கூட அவரது சட்டை பையில் ஜெயலலிதாவின் புகைப்படம் இருந்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அது மட்டுமின்றி அவர் தற்போது தாவேகாவில் இணைந்த போது கூட அவர் சட்டை பையில் ஜெயலலிதாவின் புகைப்படம் இருந்தது. ஒரு கட்சியின் உறுப்பினர்களோ அல்லது அந்த கட்சியில் இருக்கும் அமைச்சர்கள் அனைவரும் அக்கட்சியின் தலைவர்களை தன்னுடைய சட்டை பையில் போட்டோவாக வைத்திருப்பது வழக்கம். அதே போல்தான் செங்கோட்டையனும் அதிமுகவில் இருந்தபோது ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வைத்திருந்தார். ஆனால் தாவேகாவில் இணைந்தும் அவர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வைத்திருப்பது அனைவர் மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதுபோக ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் அலுவலகத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, தாவேகா தலைவர் விஜய் படங்களுடன் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. தாவேகாவில் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர், கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் ஆகிய பதவிகளையும் தனது பெயருடன் சேர்த்து போட்டுள்ளார் செங்கோட்டையன். நேற்றே அவர் தாவேகாவில் இணைந்தவுடன் அவர் சட்டை பையில் இருந்த ஜெயலலிதாவின் போட்டோவை எடுக்குமாறு அங்கிருந்த தாவேகா உறுப்பினர்கள் கூறியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதற்கு செங்கோட்டையன் மறுத்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதுபோக அவர் தன்னுடைய அலுவலகத்தில் பேனர் வைத்ததில் அதில் தற்போது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வைத்திருப்பது தாவேகாவினருக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது. அவர்கள் அதை அகற்றி வேற பேனர் வைக்குமாறு தற்போது செங்கோட்டையனிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. முதலில் அவர் சட்டை பையில் வைத்திருந்த போட்டோவை அகற்றுமாறு கூறினர். அடுத்ததாக அந்த பேனரில் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை அகற்றுமாறு கூறினார்கள். இது செங்கோட்டையனுக்கு நடந்த முதல் அவமானமாக பார்க்கப்படுகிறது என்று தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இது தேவையா என்று தற்போது அதிமுக உறுப்பினர்கள் பலரும் செங்கோட்டையனை பார்த்து கொந்தளித்து வருகின்றனர். ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.